குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பதை நாம் முதலாவதாக பார்ப்போம். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 5வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனமாக சொல்கிறான், வஇன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, நீங்கள் பெருந்தொடக்கூடியவர்களாக ஜுனுபோடு நீங்கள் இருந்தால், குளிப்பு கடமையானவர்களாக நீங்கள் இருந்தால் குளித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்களிலே முதலாவதாக ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்படுவதென்பது குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நாம் ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். திருமிதியுடைய ஒரு ஹதீஸிலே 114வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய செய்தி, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதியை பற்றி கேட்டேன். மதி என்று சொல்லும் போது ஆசையின் காரணத்தால் உணர்வுகள் மேலிடும் போது வெளிப்படுகின்ற ஒரு நீராகும். இதற்கு நபி அவர்கள் சொன்ன பதில், இதற்காக ஒருவர் தனது மறை உறுப்பை சுத்தம் செய்து வுது செய்து கொள்வது போதுமானதாகும். அதே போன்று மணியை பற்றி கேட்டேன். மணி என்று சொன்னால் ஒருவருக்கு இந்திரியம் வெளிப்படுதல். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்துக் கொள்ளுமாறு பணித்தார்கள், ஏவினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி இந்திரியம் வெளிப்பட்டால் குளிப்பு கடமை என்பதற்குரிய மற்றும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய 802வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், இன்னமல் மாஉ மினல் மா, ஒருவருக்கு இந்திரியம் என்பது வெளிப்பட்டால் அவர் குளித்துக் கொள்ள வேண்டும். குளிப்பதன் மூலமாகத்தான் அதை ஒருவர் போக்கிக் கொள்ளலாம், நிறைவேற்ற வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்களில் முதலாவதாக பெருந்தொடக்கை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று முஸ்லிமுடைய ஒரு செய்தியிலே 736வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. இந்த செய்தியிலே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள், எப்படி ஒரு ஆண் கனவின் மூலமாக தூக்கத்திலே கனவிலே காணுகின்ற காட்சிகள் மூலமாக ஒரு ஆணுக்கு எப்படி இந்திரியம் வெளியாகின்றதோ, இதே போன்று இப்படியான ஒரு நிலை பெண்ணுக்கு ஏற்படும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்படியாக சஹாபிய பெண்மணிகள் மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டு விளங்கினார்கள் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இதா ரஅத் ذلكல் மர்அத்து ஃபல்தக்தசில், அந்த பெண் தண்ணீரை அந்த இந்திரியத்தை தண்ணீரை ஒரு பெண்மணி காணும் போது அவள் குளித்துக் கொள்ள வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வஸ்தஹியைது மின் ذلك, இந்த கேள்வியின் போது நான் உண்மையிலே வெட்கப்பட்டேன். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை கேட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து தான் கேட்டு விளக்கம் பெற வேண்டும். எனவே அதற்காக அவர்கள் இதை கேட்கிறார்கள். நான் இந்த கேள்வியின் போது வெட்கப்பட்டேன். திரும்ப நான் அல்லாஹ்வின் ரசூலிடம் கேட்கிறேன், பெண்களுக்கு இப்படி நிகழுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு குழந்தை சில போது தாயுடைய சாயலிலே பிறப்பதற்கு இதுதான் காரணமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்லிமுடைய 736வது செய்தியாக இடம்பெறுகிறது. முஸ்லிமிலே 738வது செய்தியாக வருகின்ற செய்தியிலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே கேள்வியை கேட்கிறார்கள். அவர்கள் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னல்லாஹ லா யஸ்தஹி மினல் ஹக், நிச்சயமாக அல்லாஹ் சத்தியத்தில் உண்மையை சொல்வதில் சத்தியத்தில் அல்லாஹ் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று அவர்கள்
சொல்லிவிட்டு தான் கேள்வியை கேட்கிறார்கள். ஒரு பெண்மணிக்கு இந்திரியம் என்பது வெளிப்படுமா என்று கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அந்த பெண்மணி நீரை கண்டால் என்று சொல்கிறார்கள். எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியின் ஊடாக எது தெரிகிறதென்றால், பெண்களுக்கும் இவ்வாறான நிலை ஏற்படும் போது அவர்கள் மீது குளிப்பு கடமையாகிறது என்பதை இந்த செய்திகள் ஊடாக நாம் விளங்கலாம். அது மாத்திரமல்லாமல் சஹாபிய பெண்கள் மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் அவர்கள் வெட்கப்படவில்லை. இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எதற்கு வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு வெட்கப்பட மாட்டார்கள். எதில் ஒருவருக்கு வெட்கம் கூடாதோ அப்படியான விஷயங்களில் வெட்கப்படுவதை பார்க்கிறோம். மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் அதிகமானவர்கள் வெட்கப்படுகிறார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் வெட்கப்படுகிறார்கள். ஆனால் சஹாபிய பெண்கள் மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் வெட்கப்படுவதில்லை. அதனால் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெண்களிலே மிகச் சிறந்தவர்கள் அன்சாரிய பெண்கள் தான். ஏனென்றால் அவர்கள் மார்க்கத்தை விளங்குவதில் வெட்கப்பட்டதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலிடம் மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் அவர்கள் வெட்கப்பட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஏன் இப்படி இருக்கின்ற காரணத்தால் பல மார்க்க விஷயங்களில் அறியாமையில் இருக்கிறார்கள், தவறு செய்கிறார்கள், பிழை செய்கிறார்கள். காரணம் என்ன? மார்க்கத்தை கேட்டு விளங்குவதில் வெட்கப்படுகிறார்கள். அதனால் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவைகள் எல்லாம் மிகப்பெரிய முன்மாதிரிகள், சஹாபிய பெண்மணிகளுடைய மிகப்பெரிய முன்மாதிரியாக இவைகள் இருக்கின்றன. எனவே குளிப்பை கடமையாக்கக்கூடிய விஷயங்களிலே முதலாவதாக நாம் பெருந்தொடக்கை சொன்னோம். ஜுனுப் என்று அதை சொல்லப்படும். அதனுடைய ஆதாரங்களை குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். பெண்களுக்கும் இந்த நிலை உருவாகும் என்பதை ஹதீஸ்களிலிருந்தே நாம் பார்த்திருக்கிறோம்.